Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிரியாணி, ஒயிட் ரைஸ், அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் இட்லி, தோசையோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு panல ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 5 வரமிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும்போது எண்ணெய் விடாமையே வறுத்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை லைட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனில் 1 கப் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட்டானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டையும் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே நறுக்குன 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர். இதை எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா பரட்டி விட்டதும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் மசாலாவோட நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் இது கூட நம்ம தண்ணியை சேர்க்கணும். இது ஒரு 2 to 3 நிமிஷம் இப்படியே குக் ஆகட்டும். சிக்கன் பாதியளவு இதிலேயே வெந்துடும். இது கூட 1 கிளாஸ் மட்டும் நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். சிக்கன் சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் 1 விசில் மட்டும் விடுங்க. இப்போ 1 விசில் வந்துருச்சு. நம்ம விசில் அடங்குனதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக பண்ணுறேன். சிக்கன் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால் தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் விசில் போடாமல் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.